20 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? இந்த சைட் டிஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது என்னன்னா வாழைக்காய் பொடி மாஸ் தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகமும் போட்டுக்கலாம், நான் எனக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணியிருப்போங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வாழைக்காயில் பண்ணுறது அப்படிங்கிறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இதுலேருந்து தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், அதனால் வந்து கேஸ்ட்ரிக் ஆகாது. அதுக்கப்புறம் நான் நல்லா இதை வந்து வதக்கிக்கிறோம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணணும், நான் அதை மறந்துட்டேன். பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 வாழைக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து நான் இப்போவே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது வாழைக்காய் ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் இது போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா இதை வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இந்த வாழைக்காய் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால நான் தூங்குறதுக்கு முன்னாடியே இதை மார்னிங்கே வேக வச்சுட்டேன். ஸோ அந்த தோலை மட்டும் வந்து உரிச்சிக்கலாம். வேக வைக்கணும்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன். நான் எலக்ட்ரிக் ஸ்ட்ரீமர் இருக்கிறதுனால நான் அதுலேயே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணால் நல்லாவே இது வந்து வெந்துடுச்சு. இது வந்து குழைவாக ஆகக்கூடாது. நீங்கள் குக்கரில் போட்டு விசில்லாம் வச்சிங்கன்னா குழைவாக ஆகிடும். இது ஜஸ்ட்டு ஸ்ட்ரீம் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அந்த கிழங்கும் வந்து வெந்திருக்கும், ஆனால் ரொம்ப குழஞ்சி போயிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது அழகாக ஷேப்பாக அது கட் ஆகும். அப்படி இல்லை, நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இது குழஞ்சி போயிடும். அது வந்து லைக் களி மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து சைட் டிஷ் பண்ணுறதுக்குள்ளே உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வெந்தும் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இந்த வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இதோட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது பாதி வேலை முடிஞ்சது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த உப்பெல்லாம் இதில் இறங்கணும். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது இதில் உப்பெல்லாம் இறங்கியிருக்காது, அதனால் நம்ம போட்ட உப்பு வந்து இது கூட இறங்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, இது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டிங்கனாவே அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுனாவே போதும். அதுக்குள்ளவே இது ரெடி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப போட்டு நம்ம வந்து கிண்டி இதை வந்து குழைய வச்சிடக்கூடாது. இது கூட தேங்காய் பூ, நீங்கள் தேங்காய் திருவி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்காய் வாங்கி வைக்க நான் மறந்துட்டேன், அதனால் நான் தேங்காய் போடலை. ஸோ அப்படியே பண்ணியிருந்தேன், பட் நல்லா தான் இருந்தது. ஸோ சாதம் வடித்து இது கூட காரக்குழம்பு வச்சுருந்தேன். இது செம்ம சைட் டிஷ்ஷாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.